வணக்கம் நண்பர்களே. அதுக்குள்ளே அது கட் ஆயிடுச்சு. அதாவது கூல் டவுன் வந்து அப்படின்னு வந்துச்சு. அதாவது பார்ட் 2 பஸ் டிக்கெட் பார்ட் 2. அப்புறம் அந்த ஆள் நான் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்கிறேன். அந்த ஆள் கூப்பிட்டாப்படி, தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாப்படி. ஆனால் குழந்தைய, அதாவது என் பொண்ணு வந்து ஸ்கூலு விட்டுட்டு போகிறேன், கொண்டு போய் விட்டு வந்துடுறேன் நான். இல்லைப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு. முக்கியமான மேட்ராக இருக்குது அப்படின்னு போனேன். நான் பாப்பா வந்து ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு போனேன். கடை. அப்புறம் ஏப்பா பஸ் டிக்கெட்டு உனக்கு வாங்கணும்லப்பா, 10 ரூபா கொடு. எனக்கு அப்போவே முகம் மாறிச்சு. என்னப்பா இது, இவர் வந்து டிக்கெட் வாங்கினாரு சொன்னார், ரைட்டு. இவர் வாங்கின அதிர்ஷ்டத்தில் வந்து என்னோடய கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. ஜெயலலிதா கண்ணாடி உடஞ்சிருச்சு. சரி, அது கூட அங்கலாப்பில்லை. அந்த ஆள் வந்து கடைஞ்செடுத்த என்னமோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆள். அந்த ஆள் வந்து எனக்கு டிக்கெட் எடுத்தானா அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணிவிட்டு, சரி பரவாயில்ல, அதாவது மனிதன் இன்னும் ஜெயிக்குது, மனிதாபிமானம் இன்னும் இருக்குது, கடைஞ்செடுத்த அந்த நபர்கிட்டையும் அந்த மாதிரி நம்ம நல்ல உள்ள இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் தடத்தில் போயிட்டுருக்கும்போது, அது ஸ்கூலுக்கு என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கூப்பிட்டு, எப்போ தம்பி இந்த மாதிரி பஸ் டிக்கெட்டு உனக்கு எடுத்தப்பா, அது 150 கண்ணாடிங்க எனக்கு போச்சு, இந்த ஆள் எடுத்து 10 ரூபா கொடுக்கணும்ல தம்பி, கொடு. அண்ணா காசு எடுத்து வரலன்னா இந்த மாதிரி குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு போகிறேன். இப்போ மேக்ஸிமம் யாருமே வந்து 2 கிலோமீட்டர் பசங்களை வந்து காலையில் எழுப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்றதுக்கு அதே பெரிய பாடாக இருக்குது. அந்த கேப்பில் வந்து அந்த நபர் வந்து, அப்பா தம்பி 10 ரூபா கூட ஜோப்பில் இல்லையா. அப்புறம் பாப்பா வாங்கி நிறுத்தி வச்சுட்டு, மணி அப்போ 8:40 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து கௌரவ பிரச்சனை, வீட்டுக்கு வந்து 10 ரூபா எடுத்து கொடுத்து, சரிப்பா பரவாயில்ல. எப்போ ஏற்பட்ட மனுஷன் அந்த மனசை வந்து எப்படி என்னன்னு சொல்கிறது. இப்போ ஏதாச்சும் போகிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், இப்போ நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன், நீ டிக்கெட் எடுத்துக்கிற, சரி எடுங்க. ஒரு டைம் நாங்கள் எடுக்கிறோம், ஒரு டைம் அவங்க வந்து அவங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். அதுதான் மனிதாபிமானம். அந்த ஆள் அந்த 10 ரூபா வந்து, அது பாப்பா ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிற டைமில் வந்து கூப்பிட்டு கேட்டு, 10 ரூபா கூட உங்களுக்கு ஜோப்பில் இல்லையா, நாங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்றோம், நாங்கள் காசு எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், நான் படியில் போட்டிருப்போம், டக்குன்னு அதாவது 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், 8:30 மணிக்குள்ள பசங்க கொண்டு போய் விட்றோம், அதுதான் போகிறோம். அந்த கேப்பில் நிறுத்தி கவனமாக கூப்பிட்டு கேட்குறேன்னா, அந்த மனுஷன் நல்லா வந்து உயிரோட வேண்டாங்க. மனுஷனா பார்த்து அவங்க பார்க்குறேன். நம்ம உள்ளூர் தான், முகத்து கூட நான் இப்போ போகும்போது பெரிய மனுஷன், கிட்டத்தட்ட அவனுக்கு அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்குது. எப்படிங்க கடவுளெல்லாம் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் சொல்லணும். நிறைய சம்பவம் இருக்குது நம்ம ஊரில், தரமான சம்பவம், நிறைய சம்பவம் நான் சொல்கிறேன். இதில் இன்னொருத்தர் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வண்டி வந்து பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு போவான், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சரக்கு வண்டி ஒன்று வரும், அது வந்துன்னே பின்னாடியே ஓடுவான். நான் மட்டும்தான் பிழைக்கணும், நான் மட்டும்தான் வாழணும். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு சம்பவம் நான் காட்டுறேன், 10 நாட்கள் காட்டுறேன். முடிஞ்சது எவனுமே வந்து எனக்கு இருந்தால் தனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும் இருந்தால் போகுது அப்படிங்கிற நினைக்கிற உலகம் தான் பெருசு. எப்பவுமே அப்படி தான் போயிட்டுருக்குது. அது ஒரு சரக்கு வண்டி வந்து பெரிய எனக்கு கிடைக்காத சரக்கா, அந்த வண்டி வந்துட்டால் பின்னாடி ஓடுறது. ஐயோ நான் மட்டும்தான் சரக்கு எடுக்கணும், யாருமே அதை எடுக்கக்கூடாது. அதையும் நான் உங்கள் வீட்டுக்கு காட்டுறேன். நிறையா பேர் வந்து நல்லவன் அப்படிங்கிற வந்து நல்ல வேஷத்தில் வந்து மோசமான நபர்கள் சுற்றிட்டுருக்குறாங்க. அந்த வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். நான் நல்லவன், ஊருக்குள்ளே நல்லவன் வல்லவன், நான் வந்து நான் தான தர்மம் பண்ணுறவன் அப்படின்ட்டு நிறைய பேர் சுற்றிட்டுருக்குறானுங்க. ஒவ்வொருத்தனா வச்சு செய்கிறேன். இது என்னோடய சேனலில் பாருங்கள். நான் எல்லாத்துக்கும் வந்து
நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து தான தர்மம் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அது சொல்லக்கூடாது இந்த இடத்துல. நிறைய பேருக்கு நன்மை தான் பண்ணியிருக்கிறேன். நம்ம பேர் மேக்ஸிமம் வந்து பாபா குணம். மேக்ஸிமம் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. இப்போ கொரோனா காலத்துலேருந்து பார்த்தாங்க, முடியல. இனிமேலும் முடியாது. நம்ம பேர் வந்து அழிக்க முடியாது. நம்ம சொன்ன மாதிரி ரஜினி சொன்ன மாதிரி நம்ம யாராலையும் அழிக்க முடியாது சொன்ன மாதிரி நம்ம பேர் வந்து யாராலும் அழிக்க முடியாது. வர நாட்களில் வந்து மிக சிறப்பான வீடியோ, என்னென்ன பண்ணுறான் ஒருத்தர், என்னென்ன அல்ட்ராசிட்டி பண்ணுறான், என்னென்ன குரூப்பிசம் பண்ணுறான், ஒரு நாட்களும் வீடியோ வரும் பாருங்கள். தரமாக இருக்க போகுதுங்க. இன்னும் ஒரு நாட்கள் தான் நம்ம சேனல் வந்து சரியான சிறப்பான தரமான சம்பவமாக இருக்குது. சரியான சிறப்பான தரமான சம்பவம் இனிமேல் தான் இருக்க போகுதுங்க. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.